guys listen the great sum illustration 18. ரொம்ப பெரிய சம்மா இருக்கிற மாதிரி நினைக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம். கொஞ்சம் புரிஞ்சுட்டுனா நல்லா கவனிக்கும். The company has just installed a machine A for the manufacture of new product. Capital cost 1 lakh. Then annual operating costs are estimated 50,000. And these costs are estimated on the basis of annual volume 1 lakh units of production. The fixed cost at this volume 1 lakh units of output will amount 4 lakh per annum. The selling price is 5 per unit of output. The machine has 5-year life with no residual value. இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அதாவது அவர் வந்து ஒரு மெஷின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாரு. நியூ ப்ராடக்ட் கேபிட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? அது ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எஸ்டிமேட் 50,000 ஆகுது, டெப்ரிசியேஷன் இல்லாமல். ஆனுவல் வால்யூம் வந்து எத்தனை யூனிட் ப்ரொடியூஷன் பண்ணுதுங்க? 1,00,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்படின்னா, இந்த வால்யூமுக்கு வந்து 100 யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் வில் அமௌண்ட் எவ்வளவு? 4 lakh பெர் annum. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோங்க? செல்லிங் ப்ரைஸ் வந்து the machine has 5-year life with no residual. புரியுதுங்களா? Company has now across another machine called a super model machine with the capable of giving the same volume of production at an estimated annual operating cost of 30,000 exclusive depreciation. The fixed cost will however remain the same in this value. This machine will also have 5-year with no residual value. ரெண்டு மெஷினுக்கு ஒரே இயர் தான். The capital cost of this machine is 1,50,000. பட் இதுக்கு மட்டும் எவ்வளோ வருது? 1,50,000. அதுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது, சேல்வேஜ் இல்லை, 5 இயர்ஸ் வந்து இதோட வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட் இதுக்கு 30,000, அதுக்கு 50,000. இதுவும் அதே தான், சேம் தான். 1,00,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுது. இதுவும் அதே தான். இது 1,00,000 யூனிட் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஆமாவா இல்லைங்களா? The company has an offer for the sale of machine model A, which has just been installed for ₹50,000 and the cost of removal therefore will be 10,000. In view of the lower operating cost, the company is desirous of dismantling the machine model A and install super model machine. Assume that model A has not been started commercial productions and the time lag in removal thereof and installation of super model machine is not a material. புரியுதுங்களா இல்லையா? So the cost of capital is 14%. PV factors for present value factors அவனே கொடுத்தான். Cost of capital. State whether company should replace machine A machine by installing super model machine. அதாவது மெஷின் ஏவை தூக்கிட்டு மெஷின், will there be any change in your decision if the model A machine has not been installed and the company is in the process of consideration of selection either of the two model of the machine? Present suitable statement to illustrate your answers. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு மெஷின் இருக்குது. ஒன்று வந்து மாடல் ஏ, இன்னொன்று வந்து சூப்பர் மாடல். இந்த ரெண்டு மெஷின்ல பழச, அதாவது எந்த மெஷினு? நியூ ப்ராடக்ட். என்னங்க? மாடல் ஏ மேனுஃபேக்சர் நியூ ப்ராடக்ட். கேபிட்டல் காஸ்ட் 1,00,000 ரூபாய். என்னங்க? நியூ ப்ராடக்ட் கேபிட்டல் காஸ்ட் 1,00,000 ரூபாய். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆர் எஸ்டிமேட் 50,000. என்ன செய்யறாங்க? இது தூக்கிட்டு அதை போட்டுறாங்க இல்லையா? அப்ப இன் வியூ ஆஃப் லோயரிங் ஆப்ரேட்டிங் காஸ்ட் தி கம்பெனி இஸ் டிசைடிங் ஆஃப் டிஸ்மேண்ட்லிங் தி மெஷின் ஏ அண்ட் இன்ஸ்டால் சூப்பர் மாடல் மெஷின். அசியூம் பண்ணிக்கங்க தட் மாடல் ஏ ஹேஸ் நாட் yet started a commercial production. அப்ப ஸ்டேட் த கம்பெனி should replace மாடல் ஏ மெஷின் பை இன்ஸ்டாலிங் சூப்பர் மாடல் மெஷினான்னு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் அதான கேள்வி. அப்ப அப்ரைஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட் தானே பண்ண போறீங்க இப்ப, இல்லைங்களா? இப்ப ஸ்டெப் 1, கால்குலேஷன் ஆஃப் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ ஆர் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்டு. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை தானே? அந்த பொருள் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுமா இல்லையா? எவ்வளவு தேவைப்படுதுங்க? சூப்பர் காஸ்ட் மாடல் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகுதுங்க? சேல் ப்ரொசீட்ஸ். சேல்ஸ் ப்ரொசீட்ஸ்னா கணக்குல சொல்லிக்கலாம் பாருங்க. அந்த மாடலை the company has an offer for the sale of machine model A which just has been installed. எவ்வளவு? 50,000. என்னங்க? அப்ப இந்த மாடல் வாங்கிட்டு அந்த மாடல் நம்ம ரெண்டு வச்சிருக்க மாட்டோம். இந்த மாடல் வாங்கிட்டு அந்த மாடல் நான் தூக்கி போடணும். அப்ப அது போட்டா எனக்கு எவ்வளவு கிடைச்சிரும்? 50,000 கிடைச்சிரும். அப்ப புதுசு நீ 1,50,000 ரூபாய் வாங்கினா பழசு எவ்வளவுக்கு போதும்? செலவு இருக்குதுல உனக்கு. எவ்வளவு செலவு?
10,000 செலவுக்கு காஸ்ட் ஆஃப் ரிமூவல் மேல பாருங்க, இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் ரிமூவல் செலவு இருக்கு பாருங்க, எவ்வளவு? 10,000. இப்ப செலவு இருக்குதா இல்லையா? அந்த 10,000 அதை வந்து 40,000 தான் உனக்கு இப்ப கையில காசு கிடைக்கும். அப்ப 40,000 நீங்க 1,50,000 நீங்க அந்த புது மெஷின் வாங்க தேவைக்கு 40,000 போட்டா இப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு உனக்கு தேவைப்படுது? சரி, 1,10,000 உனக்கு தேவைப்பட்டாலும் எத்தனை யூனிட் நீ ப்ரொடியூஸ் பண்றேன்னா 1,00,000 யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்றேன். அப்ப மாடல் ஏவும் மாடல் சூப்பர் மாடல் ரெண்டுமே எத்தனை யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க? 1,00,000 தான் யூஸ் பண்ணுது. இப்ப செல்லிங் பிரைஸ் அவன் கணக்குல கொடுத்துக்கிறானா இல்லையா? செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் செல்லிங் பிரைஸ் 5 per unit of output இருக்குதா? அப்ப 5 ரூபாயா சேல்ஸ்? நமக்கு ஃபார்முலா என்ன? நல்லா கவனிங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். அந்த ஃபார்முலா நீங்க மறந்துட கூடாது எதுவுமே. அப்ப வாட் இஸ் சேல்ஸ் போட்டாச்சு. எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? ஆபரேட்டிங் காஸ்ட் 50,000 சொல்லிக்கிறான். எங்க சொல்லிக்கிறான்? இங்கே சொல்லிக்கிறான். கணக்கு படிச்சுட்டே ஒன்று அதுக்கு தான் சொல்றேன். எங்க சொல்ற ஆபரேட்டிங் காஸ்ட்? நியூ மாடலுக்கு 30,000 ரூபாயா? எங்க போடுங்க 50,000? 30,000 50,000 30,000 போட்டாச்சா இல்லையா? ஃபிக்ஸட் காஸ்ட் 4,00,000 4,00,000 நான் முன்னாலே சொல்லிட்டேனே. இதுக்கு எவ்வளவு ஃபிக்ஸட் காஸ்ட்? 4,00,000. எல்லாம் செலவு தானே. அப்ப 4 4 50. அப்ப 4.5 செலவு 4.5. சேல்ஸ் ஆனது எவ்வளவு? 5,00,000. அப்ப உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு? 50,000. இப்ப மாடல் ஏக்கும் மாடல் பிக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளவு? 20,000. அப்ப இன்கிரிமெண்டல் தான் எடுத்துக்கணும் இல்லைங்க? அப்ப இன்கிரிமெண்டல் காஸ்ட் எவ்வளவு? 20,000 ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் எவ்வளவு ஆச்சு? 1,10,000 இல்லையா? சொல்லுங்கம்மா. சி present value of total cash inflow எத்தனை வருஷத்துக்கு அது இந்த 20,000 நமக்கு கிடைக்க போகுது? எத்தனை வருஷம் அந்த மிஷினோட லைஃப் இருக்கு? அந்த 10 வருஷம் தான் நமக்கு இன்க்ளூட் கிடைக்குமா இல்லையா? அப்ப எத்தனை வருஷம் இருக்குது அந்த மிஷினரி லைஃப்? எத்தனை வருஷம் லைஃப்? எத்தனை வருஷம் லைஃப் ஆஃப் மிஷின்? எத்தனைமா? 5 வருஷமா? மேல பாத்தீங்கன்னா இல்லையா? கணக்கு படிக்கல. மெஷின் has 5 years life with no residual value. இப்போ 5 years தான் அது ரன் ஆகும். புரியுதா இல்லையா? present value of terminal cash flow எதுவுமே இல்ல. calculation of NPV. what is called present value of total cash flow recurring plus salvage. அப்ப 68,660 எப்படி வந்துச்சு தெரியல. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அவனே கொடுத்துருக்காங்க 14%. அப்ப 0.87 0.877 plus 0.769 plus 0.675 plus 0.592 plus 0.519 எத்தனைமா? 3.3 சொல்லுங்க. 3.432 இருக்குமா? வந்துச்சா? ஒன்று 2 3 4 5 1 2 3 4 5 into 20,000. வந்துச்சுங்களா? அப்ப இந்த கேஷ் ஃப்ளோ வருஷத்துக்கு எனக்கு 20,000 கிடைக்குன்னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? எனக்கு 68,000. அப்ப 20,000 into 3.431 இல்லையா? இதை பிறகுனா இவள் ரிட்டர்ன் ஆன்சர். அப்ப எனக்கு எவ்வளவு கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்குதா 5 வருஷத்துக்கு சேர்த்து? அப்ப நான் எவ்வளவு செலவு பண்றேன்? அப்ப எனக்கு நட்டமா லாபம் நெகட்டிவ்ல வருது. என்பிவி எனக்கு பாசிட்டிவ் வரலாம், எதுல வருது? நெகட்டிவ்ல வருது. அப்ப கமெண்ட் நெட் பிரசன்ட் வேல்யூ இஸ் 13. so replacement decision is not fully advisable. என்னங்க? இந்த 68,630 இல்லையா? புரியுதுங்க இல்லையா? சரி, இப்படி ஒரு விஷயம் சொல்றான். இது ஒரு பாயிண்ட். அப்ப வேணான்றாங்க. ஐயோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாதீங்க, என்ன செய்யுங்க பழைய மிஷினே ஓட்டுங்கன்றாங்க. ஒருவேளை அடுத்து there will be any change in decision model A machine has not been installed and the company is in the process of considering. சரி, அந்த மிஷினை இன்ஸ்டாலே பண்ணல. இதை மாடல் ஃபர்ஸ்ட் சொன்னதை appraisal of mutually exclusive decision under NPV alternative 1 போடும். சரி, அவங்க வந்து இன்ஸ்டாலே பண்ணல. அப்ப எது பெஸ்ட்னு கேக்குறாங்க. அப்ப வந்து காஸ்ட் ஆஃப்
அதுக்கு எவ்வளவு செலவாகுது? 1,00,000 ரூபாய். இது பழைய மிஷின். அதுக்கு பிரசன்ட் வேல்யூ இல்லையா? கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? 50 எங்க சொல்லிக்கிறாங்க? இங்க ஆனுவல் எஸ்டிமேட் இங்க பாருங்க கணக்குல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனுவல் எஸ்டிமேட் காஸ்ட் தான். டாக்ஸ் இருக்குது. எத்தனை பர்சன்ட் டாக்ஸ் சொல்லிக்கிறான்? 50%. இக்னோர் டாக்ஸ் சொல்லிட்டாங்க. டாக்ஸே கிடையாதுன்ட்டான். அப்ப 5 லட்ச ரூபா தானே சேல்ஸ் பண்றான். 1 லட்ச ரூபா. அப்ப பாருங்க, கால்குலேட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ரெக்கரிங் கேஷ் இன்ஃப்ளோ ஆர் ஆப்ரேட்டிங் கேஷ் இன்ஃப்ளோஸ் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் அஸ் அபோவ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 50,000 கொடுத்துருக்கானா? ம் இருக்குது. நல்ல கணக்குல கணக்கு. இங்க பாருங்க, மாடல் ஏவோட கேஷ் இன்ஃப்ளோ பாருங்க 50,000. ஏன்னா இந்த ரெண்டு மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் கணக்குல வந்து ஒரு மிஷின் என்ன ஆயிடுச்சு, ரன் ஆயிட்டு இருக்குது. அந்த மிஷின் தூக்கிட்டு இந்த மிஷின் பண்ணாமன்னு சொல்றேன். இப்ப என்ன கேக்குறான், இந்த மிஷின் இந்த ரெண்டு மிஷினுமே ஒர்க்கே ஆகல. ஒருவேளை அந்த மிஷின் புதுசா கணக்கீடு பண்ணா என்ன இருக்கும்? எனக்கு 50 லட்ச ரூபா 50,000 ரூபாய் கிடைக்குது. இதுங்க 50,000 எனக்கு என்ன கிடைக்குது? அப்ப அந்த 50,000க்கு பிரசன்ட் வேல்யூ 5 இயர்ஸ் போட்டா எனக்கு கிடைக்கும் 71,700 ரூபாய் கிடைக்கும். நான் எவ்வளவு முதலீடு பண்றேன்? 1 லட்ச ரூபா தான் முதலீடு பண்றேன். அப்ப எனக்கு பெனிஃபிட் தானே? அப்படிதான் கணக்கு. தனியா பார்த்தா அந்த ஏ மிஷின் வாங்க எனக்கு பெஸ்ட் ஆகும். நீ 1 லட்ச ரூபாய் போட்டது எனக்கு வேலை கிடைக்குது, 1,70,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா எதோட கம்பேர் பண்ணும்போது, இதுக்கு அதுவும் கம்பேர் பண்ணும்போது வேணான்றாங்க. என்னங்க? வேண்டாம். அப்ப ஆல்டர்னேட்டிவ் 2 என்னது? அந்த மிஷின் என்னது? 1.5 கோடி. அந்த 1.5 லட்சம் போட்டா 70,000 கிடைக்குது. அதுக்கு நான் 3 வருஷத்துக்கு போட்டா 240 கிடைக்குது. அப்ப 240 கிடைக்குது. ஆனா எவ்வளவு செலவு பண்றது? 900. அப்படி பார்க்கும் பொழுது என்பிவி பார்க்கும்போது சூப்பர் மாடல் இஸ் மோர் இல்லைங்களா? இது ரெண்டும் புதுசா வாங்கும் பொழுது ஏ பெஸ்டா பி பெஸ்டான்னு கேட்டா இதுதான் பெஸ்ட்னு சொல்றீங்க. பி தான் பெஸ்ட். ஆனா இதை வந்து இதை தூக்கிட்டு அதை போடலாம்னு கேட்டா அது வேணாம்னு சொல்றாங்க. அது பழசே இந்த மெசேஜ் இருந்துச்சு. புரியுதுங்க இல்லையா? நம்ம இப்படி சூஸ் பண்ணலாம், அப்படி சூஸ் பண்ணணும். கேள்வி ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்களா இல்ல ரெண்டு மிஷின் ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்களா? ஒருவேளை இந்த மெஷின் ரன் ஆயிட்டு இருந்து இதை ரீப்ளேஸ் பண்ணா வேணாம், அதுக்கு ஏவா பரவாயில்ல. ஆனா புதுசா வாங்க போகும்போது ஏ வேணுமா பி வேணுமானா பி தான் வேணும். லாஜிக் புரிஞ்சுக்கணும். ரெண்டு கணக்கு புரியுதாமா? ரீப்ளேஸ்மெண்ட்டா அல்லது எக்ஸிஸ்டிங் மிஷின் வச்சுக்கலாமா? அல்லது ஒரு நிமிஷம் நீங்க போய் புதுசா வாங்கும்போது இது ரெண்டு கான்செப்ட்ல எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேள்வி. ஒரு ரெண்டு கணக்குல 2 3 கணக்கு இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது ஒரு மெத்தட் சொல்லிட்டேன். இன்னொன்னு என்ன சொல்றாங்க? ரீப்ளேஸ்மெண்ட்னா ஒன்னு ஓடிட்டு இருக்குது, ஒன்னு கொண்டு வந்தா ரீப்ளேஸ்மெண்ட். இன்னொரு ஆப்ஷன் ரெண்டுமே புதுசா போய் வாங்கலாம் போது எது பெஸ்ட்னு கேக்குறாங்க. இது ஒன்றரை, இது வந்து ஒண்ணு. அப்ப என்பிவி தான் பார்க்கணும். என்பிவி தான் செக் பண்ணி ஆகணும். என்பிவி இஎஸ்சி நான் சொன்னேன், இஎஸ்சி ஈக்விட்டி அனுவல் காஸ்ட். அது வந்து இயர் எல்லாம் ஒட்டுக்கா தெரியல. இயர் ஒட்டுக்கா நம்ம இஎஸ்சி தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப இது கான்செப்ட் கிளியர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்சம்.